கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. உன் பாடுகள் நிரந்தரமில்லை. ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு வழியை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களாங்க? நம்ம நினைக்கலாம், இன்றைக்கி நம்ம நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய பாரத்தை சுமக்கிறோம், நிறைய கடனை சுமக்கிறோம், கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம மனசுக்குள்ளே நிறைய வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, நீ சுமக்கிற சுமை நிரந்தரம் இல்லைன்னு நம்ம ஆராதிக்கிற இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களாங்க? விசுவாசத்தோட ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நமக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நம்ம இன்னைக்கு பாரத்தை சுமக்க முடியலன்னு கஷ்டப்படுறோம். ஆனால் தேவனை கர்த்தர் சொல்கிறாங்க, உன் பாரத்தை என் மீது வைத்து விடு, நான் பார்த்துக்கொள்றேன்னு நம்ம தேவனை கர்த்தர் சொல்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு என்ன தேவை, நாளைக்கு நமக்கு என்ன தேவைன்னு நம்ம ஆராதிக்கிற இயேசுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்காணிக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களாங்க? அதனால் நம் தேவைகளை நம் இயேசுவிடம் சொல்லுவோம். ஆமென். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். நம் தேவைகளை எந்த மனுஷன்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். நம்ம அப்பா இயேசுவை பார்த்துக்கொள்வார். ஆமென்.